ஒரு காலை திவ்யாவின் நாள் வழக்கம் போலவே குழப்பமாகத் தொடங்கியது. அலாரம் 3 முறை அடிச்சும் அவள் எழுந்தே இல்ல. ஒரு கையில் காப்பி, இன்னொரு கையில் லேப்டாப் பேக். அவள் அவசரமாக வீட்டிலிருந்து ஓடி வந்தாள். இன்றாவது சரியா போகணும் என்று மனசுல நினைத்தாள். ஆனால் வாழ்க்கை எப்போதுமே நம்மளை சோதிக்காம இருக்குமா? ஆபீஸுக்கு போனதும் பெரிய மீட்டிங் நாள். எல்லாரும் காத்திருந்தாங்க. சப்பா, காப்பி அவளோட வெள்ளை சட்டையில விழுந்துச்சு. இதுக்கு மேல என்ன வேணும் என்று அவள் முகம் சுளிச்சாள். அதுக்குள்ள லேப்டாப் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, வைஃபை போயிடுச்சு. எல்லாரும் அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல வேற யாராவது இருந்தா பாதி அழுது பாதி ஓடி இருப்பாங்க. ஆனா திவ்யா சிரிச்சிட்டு சொன்னா, சரி, வைஃபை போச்சா என்ன, நான் இருக்கே என்று தன்னம்பிக்கையோடு பேசினாள். அவள் மார்க்கர் எடுத்துக்கொண்டு ஒயிட் போர்ட் முன்னே போய் பிரசன்டேஷன் எல்லாம் மனப்பாடமா சொன்னா. மீட்டிங் முடிந்ததும் ஆபீஸ் முழுக்க கைதட்டல் முழங்கியது. அவளோட பாஸ் சிரிச்சிட்டு சொன்னார், திவ்யா, மேபி வி ஷுட் லூஸ் வைஃபை எவ்ரி டே. எல்லாரும் சிரிச்சாங்க. அந்த ஒரு நிமிஷம் திவ்யாவுக்கு ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுத்தது. வாழ்க்கையில் எல்லாம் பெர்ஃபெக்ட் ஆகணும்னு இல்லை, சில நேரம் குழப்பம்தான் நம்மை வளர்க்குது. அன்றிலிருந்து அவள் ஒவ்வொரு சிக்கலையும் சிரிப்போடே எதிர்கொண்டாள்.